வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். நம்ம சேனல்ல ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஒவ்வொரு லெசனா, அப்டேட்டட் சிலபஸ் 2019க்கான சிலபஸா ஒவ்வொரு லெசனா நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். சோ ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் 7th 8th வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் செப்பரேட்டா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு லெசன் டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் லிங்க்கு. அதில் இந்த பிபிடியோட ப்ரெசன்டேஷன் ஃபுல்லுமே வந்து ஒரு பிடிஎஃபாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லெசன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஃபோர்ஸ், மோஷன். ஸோ ரெண்டுக்கான வித்தியாசம் என்ன, ரெண்டும் எப்படி ரிலேஷனாக இருக்குது, ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான டேர்ம்ஸ், மொமெண்டம்னா என்ன, மொமெண்டம், இம்பல்ஸ், mass, weight, inertia and inertia oda types and gravitation. so gravitation ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை பத்தின ஒரு சில laws இருக்கு. ஓகேங்களா? இந்த கிராவிடேஷன் பற்றின ஒரு சில விதிகள், ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் சில முக்கியமான டேர்ம்ஸ், அந்த ஃபோர்ஸ், மோஷன், மொமெண்டம் இதெல்லாம் பற்றி இந்த லெசனில் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க, மோஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, கிராவிட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டேர்ம்ஸ் பற்றி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த இமேஜ் வந்து நான் நெட்லேருந்து எடுத்ததுங்க. ஓகேங்களா? புக்லலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் பார்த்தோம்னா ஒரு ஆள் ஒரு பொருளை வந்து தள்ளிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டை ஒருத்தர் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரு. அவரோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அவரு அந்த பொருளை வந்து புஷ் பண்றாரு. ஸோ இவர் புஷ் பண்ணலாம், இல்லை அந்த ஆப்ஜெக்டை தன்னை நோக்கி இழுக்கலாம். ஸோ புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நான் அந்த பொருளை வேகமாக என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் எனர்ஜியை பயன்படுத்தி நான் தள்ளுறேன். இந்த எனர்ஜியை நான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் தெரிஞ்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷனில் இருக்குது. இந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் தள்ளுறேன்னா அது மூமெண்ட்ல இருக்கா? அப்ப ஒரு பொருள் ஒரு மூமெண்ட்ல இருந்ததுன்னா அதை நான் மோஷன் அப்படின்னு சொல்வேன். ஒரு பொருள் மூமெண்ட்ல இருந்தா அது மோஷன். இந்த மோஷன் எப்படி எனக்கு ஆகுது? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மோஷன்ங்கிற ஸ்டேட், மூமெண்ட் ஸ்டேட்டுக்கு மாறுது. அது வரைக்கும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நான் புஷ் பண்ணி அதை மோஷன் ஸ்டேட்டுக்கு மாற்றுறேன். அண்ட் தென் இப்போ இந்த பொருளோட வெயிட் வந்து, சரிங்களா, இந்த பொருளோட வெயிட் வந்து 5 கிலோன்னு வச்சுக்கலாம். இந்த 5 கிலோ வெயிட்டு எனக்கு ஒரு சவாலாக இருக்குமா? ஒரு 50 கிலோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பர்சனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் இருந்து தள்ளுற ஒரு பையனோட வெயிட் வந்து 40 கிலோன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 40 கேஜி உள்ள ஒரு பையன் எனக்கு 50 கிலோ உள்ள பொருளை அவன் தள்ளுறான்னா அந்த பொருள் தள்ளுறதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குமா? அப்ப இந்த பொருள் என்ன பண்ணுது, என்னை நீ தள்ளிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அதுதான் அதோட இந்த பொருளோட வெயிட். இதை நான் என்ன சொல்றேன், இனர்ஷியா அப்படின்னு சொல்றேன். இதுல இனர்ஷியாங்கிறது தான் ரெஸ்ட்ல இருக்கேன், என்ன நீ அவ்வளோ சீக்கிரம் மாத்திர முடியாது அப்படின்னு ஒரு
ஒரு கண்டிஷன் மாதிரி, ஓகேங்களா? என்ன நீ அவ்வளோ சீக்கிரம் புஷ் பண்ணிட முடியாது அப்படின்னு தன்னை நினைச்சுக்குது இல்லைங்களா? அதை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு பொருள் டக்குன்னு மோஷனுக்கு போகாது. அதே மாதிரி ஒரு பொருள் வேகமா மூவ் ஆயிட்டு வருதுங்க. சரி, இப்போ ஒரு வண்டி ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு 80 km/h டிராவல் ஆகுது. இப்போ நான் சடனா பிரேக் அடிச்சே ஆகணும். ஸோ இந்த ஸ்டேட் மோஷன்ல இருக்கக்கூடிய வண்டி, நான் திடீர்னு ஒருத்தவங்க குறுக்கால வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியுது. ஸோ அவங்க நெருங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் பிரேக் அடிச்சே ஆகணும். பிரேக் அடிச்சா எனக்கு இந்த வண்டிங்கிறது ஸ்கிட் ஆகுமா? ஸோ பிரேக் அடிக்கிறது மூலிமா நான் ரெஸ்ட்டுங்கிற ஸ்டேட்டுக்கு வரேன். ஸோ மோஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட், ரொம்ப நேரமாக நான் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 80 km/h நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன், டக்குன்னு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்னால் வர முடியாது. இதை தான் வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வேலை செய்யுது. ஏன்னா பிரேக் அடித்தாலும் என்னை கீழே தள்ளி விடுறதுக்கான ஒரு வேலையாக பார்க்குது. ஏன்னா மோஷன்லேருந்து டக்குன்னு ரெஸ்ட்டுக்கு மாறுறதுக்கான ஒரு அப்போசிங்காக இருக்குது. அதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கோ இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கோ மாற விடாமல் தடுக்கிறத நான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து, ஸோ இப்போ இந்த பொருளுக்கு நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் 50 kg அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த 50 kg அப்படிங்கிறத வந்து நான் வெயிட்னு சொல்வேன், ஓகேங்களா? ஸோ மாஸ் அண்ட் வெயிட்டை பற்றி நம்ம கிளியராக ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்து, இந்த பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த பொருள் இவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருளுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தானே மூவ் ஆகுது. இந்த வேகத்தை நான் ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணனா அது வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் டூரேஷனில் அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுதுன்னு நான் செக் பண்ணனா, கால்குலேட் பண்ணனா அது வெலாசிட்டி. ஸோ அந்த பொருள் ரொம்ப நேரமாக மூவ் ஆகுது, சரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தா வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறுது. அப்போ 10 செகண்டுக்கும் சேஞ்ச் ஆகுமா? அந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியை நான் கால்குலேட் பண்ணனா அது ஆக்சலரேஷன். கிளியர்? இப்போ வெலாசிட்டிங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கு அந்த பொருள் எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது, அதோட சேஞ்ச் எப்படி இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணனா அது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி எனக்கு திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகுது, அதை நான் கால்குலேட் பண்ணனா அதுக்கு பேர் ஆக்சலரேஷன், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பேசிக் டேர்ம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பிகாஸ் லெசனை இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது, இந்த பொருள்லாம் எப்படி இப்படி வேலை செய்யுது, இல்லை இயற்கையெல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கியூரியாசிட்டிங்கிறது வந்து நம்மளை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தூண்டும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கிறதையும் மோஷனில் இருக்கிறதையும் ஒரு இன்டர் ரிலேட்டடானது. அதே மாதிரி ஒவ்வொரு பாடிஸ், ஸோ அது செலஸ்டியல் பாடிஸாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், இதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுறது அப்படின்னு சொல்கிறோம். அண்டு லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம மோஷன் அப்படிங்கிறத பற்றி, மோஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். லீனியர் மோஷனுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ மோஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. மோஷன்னா ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்கிறத மோஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ லெசன் ஃபர்தராக நான் மோஷன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவேன். மோஷன்னா நீங்கள் நினச்சிக்கணும் ஒரு பொருள் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. அடுத்து சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் சர்க்குலர் இதில் சுற்றிட்டு இருக்காது. அண்ட் தென் ஆசிலேட்டரி, ரொட்டேஷனல், இதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த மோஷனுக்குலாம் எது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ்ங்கிறது வந்து நாம் புஷ்
அண்ட் புல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படுத்துறோம். தள்ளுறது, இழுக்கிறது. ஸோ இதை பற்றி தான் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 3 லா கொடுத்துருக்காரு. எப்படி ஃபோர்ஸும் மோஷனும் இன்டர் ரிலேட்டடாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு 3 லா, ஒரு 3 முக்கியமான லா வந்து கொடுத்துருக்காரு. ஃபிசிக்ஸ்லேயே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லா. ஓகேங்களா? யார்? சர் ஐசக் நியூட்டன். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்ஸில் இது ஒரு பிரான்ச். அதாவது ஃபிசிக்ஸில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குங்க. பிரான்ச்சஸ் மீன்ஸ் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறையா நம்ம படிப்போம். இதில் பார்த்தோம்னா இப்போ ஸ்பேஸை பற்றி படிக்கிறதும் ஃபிசிக்ஸ் தான். லேண்டில் இருக்க மெக்கானிக்கல் டிவைஸ், இப்போ ஆட்டோ, எனிதிங், வெஹிக்கலை பற்றி படிக்கிறதும் ஒரு ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மெக்கானிக்ஸும் ஒரு ஃபிசிக்ஸ் தொடர்புடைய ஒரு படிப்பு. அதில் தான் வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படுத்துகிறோம். மெக்கானிக்ஸில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். இது எதன் அடிப்படையில்? ஃபோர்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பிரிக்கிறோம். அப்போ ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொருள் நகர்ந்துட்டு ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, அந்த பொருளை தடுத்து நிறுத்தியிருக்கேன். இதை வந்து ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஸோ ஃபோர்ஸின் அடிப்படையில் ஒரு பொருள் மோஷனில் இருந்துச்சுன்னா அதை டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் இட் டீல்ஸ் வித் த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். டைனமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மூவிங் பாடிஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அண்ட் டைனமிக்ஸை நான் 2 வகைப்படுத்துகிறேன். ஒன்று கைனட்டிக்ஸ், இன்னொன்று கைனமேட்டிக்ஸ். ஸோ அதனை கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட மோஷன். ஸோ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு மோஷனை உண்டாக்குறேன்னா அந்த மோஷன் லீனியராக இருக்கா, ரொட்டேஷனலாக இருக்கா, ஆசிலேட்டரியாக இருக்கா அப்படின்னு மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் படித்தோம்னா அது கைனட்டிக்ஸ். அண்ட் தென் கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பொருள் எந்த மோஷனில் இருக்குது அதை பற்றிலாம் ஒன்றும் பார்க்காது. கைனமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ நேரம் மோஷனில் இருக்குது, டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறத டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆக்சலரேஷன், பொசிஷன், வெலாசிட்டி, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கைனமேட்டிக்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போதைக்கு கைனமேட்டிக்ஸ்னால் இதுதாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி 2 பேர் சொல்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூட்டன் லாக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு? இவர் வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி 2 கண்டிஷன் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து நேச்சுரல் மோஷன், இன்னொன்று வயலண்ட் மோஷன். நேச்சுரல் மோஷனில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த பொருளுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாமையே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ அந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, ஆனாலும் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாடிங்கிறது எனக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மட்டுமே என்னால் அதை மோஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அதை வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். ஸோ ஃபோர்ஸின் அடிப்படையில் மட்டுமே அந்த மோஷன் ரெஸ்ட்டில் இருக்க ஸ்டேட்டுங்கிறது வந்து மோஷன் ஸ்டேட்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் வந்து 2 இதாக நேச்சுரல் மோஷன், வயலண்ட் மோஷன் சொல்கிறாரு. இன்னொன்று முக்கியமான ஃபேக்டாக ஒன்று சொல்கிறாரு.
ரெண்டு பொருள் எடுத்துக்கிறாரு. ஒரு பொருள் ஹெவியான வெயிட் உள்ள ஒரு பொருள். ஸோ ஒரு பில்டிங் மேலே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கேருந்து ஒரு ஸ்டோன், ஸோ ஒரு ஸ்டோன், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஸோ இதை நான் த்ரோ பண்ணுறேன்னா எனக்கு எந்த பொருள் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பொருள் தான் ஃபஸ்ட்டு என்னோட கிரவுண்ட் சர்ஃபேஸை ரீச் பண்ணும். லைட்டர் பொருள் கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பொருள், அதுதான் டூ டிஃப்ரெண்ட் மாஸ் ஆஃப் பாடிஸ் ஆர் ட்ராப்டு ஃப்ரம் த ஹைட், த ஹெவியர் பாடி ஃபால்ஸ் ஃபாஸ்டர் தென் த லைட்டர் ஒன். ஓகேங்களா? அடுத்து இப்போ அரிஸ்டாட்டில் சொன்னது பார்த்தாச்சு. கலீலியோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 முக்கியமான ஃபேக்ட் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், the natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. ஸோ இவர் முதல் இதில் என்ன சொல்லிட்டாரு, எர்த்தில் இருக்க எந்த ஒரு பொருளாகட்டும் இல்லை எந்த ஒரு பாடிஸ் ஆகட்டும், ஓகேங்களா, அது ரெஸ்டில் இருக்கும், இல்லைனா அது ஒரு யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனுங்க வந்து குறிப்பிட்ட ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறது இல்லை மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ஓகேங்களா, அது ஒரு மோஷனில் தான் இருக்குது, ஆனால் அது குறிப்பிட்ட வேகத்தில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை மோஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது கண்டிஷனா, a body in motion will continue to be in the same state of motion as long as no external forces applied. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுங்கிறது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த யூனிஃபார்ம் மோஷன்லேயே அது நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்குமே அது மோஷனில் தான் இருக்கும். நான் எப்போ அப்ளை பண்ணுறேனோ அது மோஷன் ஸ்டேட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் அப்படிங்கிறாரு. அடுத்து, when a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இருந்து எய்தர் ரெஸ்டாக இருக்கலாம் இல்லை மோஷனாக இருக்கலாம், அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ஒரு எதிர் விசையை, ஒரு எதிர்ப்பை தெரிவித்தா அதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது கண்டிஷனா, ஸோ இப்போ அரிஸ்டாட்டில் சொன்னார் இல்லைங்களா, வெயிட்டான ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேக்கம் ஸ்பேஸ், ஸோ இது வந்து ஒரு ஏர் டைட் சேம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஏர் டைட் சேம்பர் அப்படிங்கிறது வந்து உள்ளார காற்றும் இல்லை எதுவுமே இல்லை, அது வேக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சேம்பரில் நான் ரெண்டு விதமான மாஸ், ஸோ ஸ்டோன், பேப்பர் ரெண்டுமே நான் எடுத்துக்கிட்டு நான் கீழே ட்ராப் பண்ணாலுமே எனக்கு ஒரே டைமில் தான் ரீச் ஆகும், ரெண்டுமே அட் அ டைமில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போ, எனக்கு அந்த இடத்துல அட்மாஸ்பியர் இல்லாமல், அதாவது ஏர் இல்லாமல் வேக்கமாக இருந்துச்சுன்னா. ஓகே, அடுத்து இனர்ஷியா. ஸோ இனர்ஷியாவில் பார்த்தோம்னா இந்த இது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம ஒரு தியரி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நம்ம அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்கலாம். இனர்ஷியானா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்தா, ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு விசை, அதை கொடுத்துச்சுன்னா அதுதான் இனர்ஷியா. அதுதான் the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஸோ இது டெஃபினிஷன். ஓகேங்களா, இந்த இனர்ஷியா வந்து 3 டைப்பாக பார்க்குறோம். ஸோ நம்ம டைப்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், செகண்ட் டைப் இனர்ஷியா ஆஃப் மோஷன், அண்ட் தேர்ட் டைப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இது வந்து ஜிஃப் தாங்க, நான் கூகுள்லேருந்து எடுத்தேன், நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, புக்கில் கிடையாது, ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை எடுத்தேன். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன் நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா கார் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பர்சன் ரெண்டு பேருமே வந்து மோஷன் ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க.
சடனாக அவங்களுக்கு ஒரு பிரிக்கு, ஓகேங்களா, ஒரு தடை, அதில் இடித்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் மூலியமா நமக்கு என்ன ஆகும்? மோஷன் ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வருமா? ஏன்னா பிகாஸ் தடை ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படும் போது கார்ல இருந்து, இப்போ இவர் மோஷன் ஸ்டேட்ல தான் இருக்காரு, டக்குன்னு ரெஸ்ட் வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகுறது, கார் டேமேஜ் ஆகி அங்கேயே ஸ்டாக் பார்க்கலாம். இவர் என்ன ஆகாரு? தூக்கி எறியப்படுவார். இந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது மோஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் டக்குன்னு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வர முடியாம அவரு இன்னமும் மோஷன்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளா பார்த்தோம்னா, நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், சரி நம்ம ஒரு 30 km/h ரொம்ப கம்மியான ஸ்பீட்லயே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். சடனா நமக்கு நடுவில் ஏதாவது நாய் குறுக்கால வருதோ, இல்லை டக்குன்னு பிரேக் அடிக்கணும், சடனா முன்னாடி ஏதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, நான் டக்குன்னு பிரேக் அடிச்சுன்னா என்னோட மூவ்மெண்ட் வண்டிக்கு முன்னாடி மூவ் ஆகுமா? நான் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணுவேன். அதாவது வண்டியிலேருந்து விழுந்துட மாட்டேங்க, கம்மி ஸ்பீட் தான், 30 km/h போறேன்னா நான் கொஞ்சம் முன்னாடி சாய்வேன். இந்த சாயறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறோம். அடுத்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தோம்னா இந்த பலூன் பிளஸ் இந்த வேன் இது ரெண்டுமே வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கு. ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது டக்குன்னு இந்த வேன் மூவ் ஆகுது, ஓகேங்களா? மூவ் ஆகும்போது இந்த பலூன் கொஞ்சம் லைட்டாக சாயுதுங்களா? ஸோ பேக் சைடாக சாயுதா? இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது, ஸோ எனக்கு இந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, உடனே என்னால் மூவ் பண்ண முடியல, ரெஸ்ட்டில் இருந்து உடனே மோஷனுக்கு மூவ் ஆக முடியல, ஒரு எதிர்ப்பு விசை நடக்குது. அதுதான் நான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து என்னால் டக்குன்னு மோஷன் ஸ்டேட்டுக்கு என்னால் மாற முடியலை, அதை இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக எனக்கு, ஸோ நான் ஒரு காரில் போயிட்டுருக்குன்னு வைங்களேன், இந்த காரில் இந்த பாதை, ஸோ ஹைவேஸில் போயிட்டுருக்கோம், சரி ஒரு 120 km/h நான் காரில் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும் போது எனக்கு சடனாக ஒரு ஷார்ப் டேர்ன் வருது, ஓகேங்களா? அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஸ்பீடும் குறைக்கல, ஓகேங்களா? என்னோட ஸ்பீட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 120 தான் இருக்குது. நான் அப்போ வேகமாக என்னோட காரை திருப்பினேன்னா காருக்குள்ளார உட்காந்துட்டு இருக்க பேசஞ்சர்ஸ், ஸோ காருக்குள்ளார உட்காந்துருக்காங்கன்னா அவங்க, நான் காரை லெஃப்ட் சைடில் திருப்பும் போது அவங்களோட ரைட் சைட் பக்கமாக சாய்வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம், வண்டியில் காரில் போகிறவங்க இல்லை வேனில் பஸ்ஸில் போயிருப்போம், டக்குன்னு ஏதாவது டேர்ன் வந்துச்சுன்னா நம்ம ஒரு பக்கமாக சாய்வோம், பார்த்தீங்களா? நம்ம சாயிற பொசிஷனும் வண்டியோட மூமெண்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நம்ம ரைட் பக்கம் சாஞ்சோம்னா, ரைட் சைடில் ஓவராக நம்ம சாஞ்சோம்னா வண்டி லெஃப்ட் சைடில் தான் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கான மூமெண்ட்டுங்கிறது வந்து நேராக தான் இருந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? என்னோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனாக தான் இருக்கு. அந்த டைரக்ஷன்லேருந்து நான் லெஃப்ட்டுக்கு டேர்ன் ஆகும்போது என்னோட டைரக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கும், அதனால தான் நான் ரைட்டில் மூவ் ஆகிறேன், ஓகேங்களா? இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். கிளியர்? ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து the resistance of a body to change its state of rest is called inertia of rest. So அடுத்து inertia of motion பார்த்தோம்னா to change its state of motion. direction அதே தாங்க, change its direction of motion is called inertia of direction. எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து inertia of motionக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு அத்லெட் ரன் பண்றாரு, சே ஒரு ஹை ஜம்ப், ஓகேங்களா? ஹை ஜம்ப் பண்றாருன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹை ஜம்ப்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டணும். அப்போ தாண்டறதுக்கு நான் ஒரே இடத்துல நின்னா தாண்ட முடியாது. நான் கொஞ்சம் தூரம் பின்னாடி, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின்னாடி இருந்து வேகமாக ஓடி இருந்தால் ஜம்ப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு தாண்டறதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும், ப்ளஸ் அந்த மோஷனும் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த ஸ்டிக்கில், ஓகேங்களா? இப்போ ஹை ஜம்ப் அப்படிங்கிறது வந்து இன்பிட்வீனில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க, சே ஒரு 6 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த 6 ஃபீட்டை ஜம்ப் பண்ணும், இந்த ஸ்டிக்கை நான் டச் பண்ணாமல் தான் ஜம்ப் பண்ணும், அப்போ தான் நான் கரெக்டான ஹை ஜம்ப். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு தேவையான ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் எடுத்து நான் ரன் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது கண்டிஷனாக பார்த்தோம்னா கார் டிரைவ் பண்ணுறோம்,
டக்குன்னு பிரேக் அடிக்கும் போது டக்குன்னு ஒரு சைட் டேர்ன் பண்ணும்போது, நான் இதான் பார்த்தேன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஷார்ட் டேர்ன் வருது, அப்போ நான் கொஞ்சம் சைட் வேஸாக திரும்புவேன், சாய்வேன். அதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அண்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மரம் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது. சடனாக நான் போய் வேகமாக குலுக்குறேன்னு வைங்களேன், அந்த வேகமாக குலுக்கும் போது மரத்தில் இருக்க சில இலைகளாகட்டும், அதில் மரத்தில் இருக்க பழங்களாகட்டும் எல்லாமே கீழே வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எல்லாமே வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. டக்குன்னு மூவ் ஆகும் போது எனக்கு அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகாமல் அதே ரெஸ்ட் ஸ்டேட்லேயே கீழே விழுந்துருது. ஓகேங்களா, அது மூவ் ஆக விரும்பல. டக்குன்னு ரெஸ்ட்ல இருந்து மூவ் பண்ண அதால முடியல, அதனால தான் அது கீழே விழுது. ஓகேங்களா, அடுத்து லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து மொமெண்டம்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லீனியர் மொமெண்டம். லீனியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆனிச்சுன்னா அதை லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ், ஒரு பொருளோட அந்த வெயிட், ஓகேங்களா, மாஸையும் அந்த பொருள் மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடையும் நான் கால்குலேட் பண்ணனா அது என்னோட மொமெண்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ லீனியர் மொமெண்டம்ங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளோட மாஸையும் வெலாசிட்டியும் நான் மெஷர் பண்ணுறேன். மொமெண்டமுக்கும் லீனியர் மொமெண்டமுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. மொமெண்டம்னா நார்மலாக ஒரு பொருள் மூவ் ஆகுது, அதில் டைரக்ஷனாக நான் சொல்லலை. ஆனால் லீனியருங்கிறது வந்து என்னோட பாடியோட டைரக்ஷனையும் சொல்லுது, அதுதான் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது. The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. The linear momentum is a vector quantity. So நம்ம டெஃபினேஷன்ல வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டிட்டியை நம்ம ரெண்டு வகையாக சொல்லுவோம், ஸ்கேலார், வெக்டார். இது நீங்கள் ப்ரீவியஸ் சப்ஜெக்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸில். ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படிங்கிறது வந்து மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். அதாவது மேக்னிடியூட் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸை நான் 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றேன்னா இந்த 10 அப்படின்னு ஒரு குவாண்டிட்டி வருதா, இந்த குவாண்டிட்டியை தான் நான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றேன். வெக்டார் குவாண்டிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த பொருளோட மேக்னிடியூடும் இருக்கும், அந்த பொருள் எந்த திசையில போகுது, ஸோ எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது வெக்டார் குவாண்டிட்டி. அப்போ லீனியர் மொமெண்டம், மொமெண்டமுக்கு எனக்கு வெலாசிட்டியும் இருக்கு, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவாண்டிட்டி தான். அண்ட் தென் லீனியர் அப்படிங்கிறதும் ஒரு வெக்டார், ஏன்னா எனக்கு டைரக்ஷன் தெரியுது இல்லைங்களா, அப்போ வெக்டார் தானே. ஸோ லீனியர் மொமெண்டம்ங்கிறது வந்து ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. லீனியர் மொமெண்டமை நான் Pல மென்ஷன் பண்ணுறேன், எம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ P = m × v தான் எனக்கான லீனியர் மொமெண்டம்கான ஃபார்முலா. இதை எஸ்ஐ சிஸ்டமில், ஸோ எஸ்ஐயில் பார்த்தோம்னா யூனிட் என்ன, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இதுவே சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தோம்னா கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ ரெண்டு இதில் பார்க்குறாங்க, ரெண்டு யூனிட் சிஸ்டமில் பார்க்குறோம். ஒன்று எஸ்ஐயில் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், இன்னொன்று சிஜிஎஸ்ல கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்லாம் ஃபர்தர் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.